பாலாஜி, உங்க ஷெல்ஃபை க்ளீன் பண்றச்சே இந்த திருமண் பெட்டி கிடைச்சதோ. நீங்க தான் ஸ்ரீசூர்ணம் இட்டுக்கிறது இல்லையே, அப்புறம் எதுக்கு இது? இருக்கட்டும் சுமதி, எங்க அப்பா ஞாபகமா வச்சிருக்கேன். உங்க அப்பா உங்களை மறந்துட்டாரோ இல்லையோ, நீங்க அவரை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேள். சுமதி, அதை திறந்து பாரு. எங்கள் அம்மாவுக்கு அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. நான் இப்போ கிறிஸ்டியனாக இருந்தாலும் எனக்கும் தாலி கட்டி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பா கிறிஸ்டியன்ஸ்னா வெறும் மோதிரம் மாற்றி தான் கல்யாணம் பண்ணணும்னு இல்லை. எனக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்கு. என் பேரு தோராவில் எங்க வருது? എബ്രഹാമിന്റെ സേവകൻ തന്നെയാ ഏലിയാസ്. அது எலியாஸ் இல்ல, எலியேசர். கிரேக்க மொழியில லாசரஸ். உங்க பேர் எலியாஸ்னா அது தீர்க்கதரிசி எலியாவோட பேரு. முழு பைபிளை படிச்சுட்டு இருக்கிறவங்களே ஒன்றும் தெரியாம முழிக்கிறாங்க. உங்களை மாதிரி கால் பைபிளை படிச்சுட்டு வந்தா இந்த மாதிரி தான் வாயை பழுந்துட்டு நிக்கணும். நீங்க சரித்திரத்தை நம்புறீங்க, நாங்க சத்தியத்தை நம்புறோம். உங்களுக்கு மோசைய மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு மேசியாவையே தெரியும். உங்களுக்கு வெறும் 5 ஆகமம் தான், எங்களுக்கு வேதாகமம். ഇതാവത് உங்களுக்கு தெரியுமா? യേശു ഇതുവരെ വന്നിട്ടില്ലെന്ന് നമ്മുടെ പൂർവികന്മാർ പറഞ്ഞിട്ടുണ്ട്. അതാണ് ജൂതന്മാരുടെ വേദാന്തം. வேதம்னா பலி, அந்தம்னா முடிவு அல்லது நிறைவேறியதுன்னு அர்த்தம். வேதத்தை அந்தப்படுத்துவது வேதாந்தம்.